உலகின் சக்தி வாய்ந்த தேசம் எனும் அமெரிக்காவின் பின்பத்தில் ஏவுகணைகளால் பொத்தல் போட்டிருக்கிறது ஈரான். டெக்னாலஜியில் ஜாம்பவானாக சுட்டிக்காட்டப்படும் இஸ்ரேலுக்கும் சரமாரியாக அடிகள் விழுந்து கொண்டிருக்கின்றன. சரணடையும் என எதிர்பார்த்த ஈரானின் பதிலடிகளால் பற்றி எரிகிறது மத்திய கிழக்கு. பிப்ரவரி 28 ஈரானை தாக்கி ஆட்டத்தை ஆரம்பித்தது இஸ்ரேல். தங்களுடைய உற்ற தோழனுக்கு ஆதரவாக களத்துக்கு வந்தது அமெரிக்கா. முதல் கட்ட தாக்குதலிலேயே ஈரானின் உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டார். ஈரான் அரசின் சகாப்தம் முடிவுக்கு வந்ததாகவே பல தேசங்கள் நினைத்தன. ட்ரம்பே அப்படியான தொனியில்தான் பேசினார். ஆனால் ஈரானின் பதிலடி தாக்குதல்கள் தொடங்கப்பட்ட விதம் கமேனியின் மறைவு ஈரானை பின்வாங்க செய்யாது என்பதை நெற்றி போட்டில் அடித்த மாதிரி சொல்லியது. கத்தார், சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம், ஈராக் என ஒவ்வொரு மத்திய கிழக்கு நாட்டிலும் உள்ள அமெரிக்க நிலைகளை சிதறடித்து வருகிறது ஈரான். ஈரானின் இந்த பதிலடியை அமெரிக்காவால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அமெரிக்கா தோற்று போகும் இடமும் அதுதான். உலகின் ஆபத்தான போர் விமானம் என புகழப்பட்ட அமெரிக்காவின் F-35 வீழ்த்தி அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது ஈரான். இதுவரை மொத்தம் 16 அமெரிக்க விமானங்கள் ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. ஏவுகணை தடுப்பு அமைப்பை இழந்து தென்கொரியாவுக்கு கொடுத்த தாட் எனும் பாதுகாப்பு அமைப்பை கழட்டி களத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது அமெரிக்கா. அந்நாட்டிற்கு இதுவரையில் ஏற்பட்ட இழப்பு மட்டும் 12 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என தகவல்கள் கசிந்துள்ளன. ஆரம்பத்தில் யாருடைய உதவியும் தேவையில்லை, நாங்களே முடித்து விடுவோம், இனி ஈரானில் அடிக்க ஏதுமில்லை என பேசிய ட்ரம்ப் இப்போது நேட்டோ இந்த போரில் தலையிட வேண்டும் என அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆனால் நேட்டோ நாடுகள் வாய்ப்பில்லை ராசா என சொல்லிவிட்டன. ஜப்பானும் ஆஸ்திரேலியாவும் ஹார்முஸ் நீரிணையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என ட்ரம்ப் வலியுறுத்த, உங்கள் சண்டையில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை என நாசுக்காக சொல்லிவிட்டன இரண்டு நாடுகளும். இது ஒரு புறம் இருக்க, இது இஸ்ரேலின் போர், நெத்தன்யாகுவின் போர். இதில் அமெரிக்காவின் தலையீட்டால் தேவையில்லாமல் எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்று சவுதி நேரடியாகவே விமர்சித்து விட்டது. இந்த எதிர்குரல்கள் சொல்வது ஒன்றைத்தான், அமெரிக்கா தனது சூப்பர் பவர் எனும் பிம்பத்தை மெல்ல மெல்ல இழந்து வருகிறது. ஆனால் இன்னும் சில வாரங்களில் போரில் நாங்கள் வென்றுவிட்டோம் என வீரவசனம் பேசிவிட்டு படைகளை திரும்ப பெற்றுக் கொள்வதாக ட்ரம்ப் அறிவிக்கவும் வாய்ப்புகள் உள்ளது. ஈராக்கில், லிபியாவில், ஆப்கானிஸ்தானில் இது போன்ற வெற்றியை தான் அமெரிக்கா பெற்றது என்பதை யாரால் மறுக்க முடியும்? இந்த போரில் ஈரானால் வெற்றி பெற முடியாமல் போனாலும் அமெரிக்காவுக்கு இது படுதோல்வியாகவே வரலாற்றில் நினைவு கூறப்படும்.